ஆரணி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை ஒரு கும்பல் கொலை செய்துவிட்டு மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பியிருக்கிறது. மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? திருவண்ணாமலை எஸ்பி அரவிந்த் ராஜேஸ்வரியின் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். அம்மா போன புதன்கிழமை என்கிட்ட இருந்துட்டு வியாழக்கிழமை வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வரல, நேற்று தான் வந்து பார்த்தா வெளியே போட்டு இருந்துச்சு. பக்கத்தில் கேட்டால் நாங்கள் பார்க்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. சரி காலையில் வந்து சரி பூட்டு வச்சு பாருங்க, எனக்கு பயமாக இருக்குது, உள்ளே உடம்பு சரியில்லைன்னு தெரியல, நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். அப்புறம் பூட்டு வடித்து உள்ளே போய் பார்த்தா எரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க அடுப்பு எரிய வைப்பாங்க, எண்ணெய் கொட்டின்னு இருக்கு, அப்படியே குடிச்சு தான் எப்படின்னு தெரியுது. வயலில் மிளகா பொடியில் இருந்துச்சு. அவங்களே நெருப்பு பட்ட பிறகு எடுத்துன்னு வந்தாங்களா, கையில் வச்சு நின்றாங்களா, எதுவும் தெரியலங்க. பக்கத்து வீட்டாங்களே இருக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து எரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்தோம். எங்களுக்கு ஃபோன் வந்ததுனால நாங்கள் தேவாங்கபுரத்துலேருந்து ஒரு அம்மா எரிக்கி போயிட்டு இருக்கிறாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு ஜனங்க ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் அது வந்து பார்த்ததில்ல, பூட்டி தான் இருந்தது வெளியே. ஆனால் வந்து நாங்கள் யாரும் உடைக்கல. அந்த அப்புறம் அவங்க பொண்ணு இட்டுன்னு வந்து உடச்சி உள்ளே போய் பார்த்ததுக்கு அந்த அம்மா எரிக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க. அப்புறம் வந்து மிளகா பொடியெல்லாம் தூவி இருக்குது. அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணதில் வந்து எல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரணி டிஎஸ்பி கோடீஸ்வரன் தலைமையில் மூதாட்டி கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணம் நகைக்கு ஆசைப்பட்டு மூதாட்டியை கொலை செய்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரித்து வருகின்றனர்.